கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். என்ன கொள்ளுவேன்? உயிருள் ஆனந்தம் பொங்குவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். பாட்டு நல்லாதான் இருக்கு, ஆனா அதை விட ஒரு ஆனந்தம் இருக்கு. என்ன தெரியுமா? டேய், இப்ப எதுக்காண்டி நீ ஆனந்தம் கொள்ற? அத சொல்லுடா. சும்மா பாட்டு தாண்டா பாடுற, ஏண்டா? டேய், உனக்கு உண்மையான ஆனந்தத்தை நான் காட்டட்டா? அப்படி என்னடா ஆனந்தம்? டேய், இதெல்லாம் ஆனந்தமே கிடையாதுடா. இந்த ஆண்டவர் பாட்டு பாடுறது, சர்ச்சுக்கு போறது, இதெல்லாம் ஒரு ஆனந்தமே கிடையாது. உண்மையான ஆனந்தம் என்ன தெரியுமா? என்னதுடா? தியேட்டருக்கு போலாமா? ஐயோ, படத்தை பார்க்கலாமா? வேணாம்பா. சும்மா வேணா வேணா சொல்லிக்கிட்டு இருக்க. டேய், இதெல்லாம் எங்க வீட்டுக்கு தெரிஞ்சதுன்னா எங்க வீட்டுல கொண்டே போட்டுருவாங்கடா. டேய், ஆனந்தம் ஆனந்தம்னா, ஆனா ஆனந்தத்துக்கு வழியே காணாம போவோம் வாழ்க்கையில. டேய், எங்க அப்பா சொல்லியிருக்காரு, ஏசப்பா நம்மள மேல இருந்து பாத்துக்கிட்டே இருக்காரு. நம்ம இந்த மாதிரி ஏதாவது தப்பு பண்ணனா வீட்டுல திட்டுவாங்கடா, வேணாண்டா. டேய், ஏசப்பா பாப்பாரு, அவரு பாப்பாருன்னு நீ மேல பாறா. யாரா பாக்கா? யாரா பாக்கறா? அங்க அங்க போறோம், யாரும் பாக்குறாங்கடா. எங்க? காக்கா, அது ஆண்டடா. ஆட்டடா. ஆண்டே, கண்ண பாரு. தெரியுதா? தெரியுதா? அடா, யாருமே இல்ல. சும்மா ஏசப்பா பாப்பாரு, அவரு பாப்பாருன்னு வேற எங்கல பார்க்கணும். அந்த பக்கம் பாரு. தெரியுதா? தெரியுதா? இல்லடா. நல்லா பாரு. நல்லா கதை பாக்குற, இல்லடா. அப்ப இந்த பக்கம் பாரு. குண்டா ஒரு அண்ணன் உட்கார்ந்துட்டு அவரு இப்ப போயிடுவாரு. ஏய், அழகா இருக்காருடா. அழகா இருக்காரா? குண்டண்ணா, குண்டண்ணா, நல்லா இருக்கீங்கண்ணா. நல்ல தக்காளி பழம் மாதிரி இருக்கீங்கண்ணா. செவ 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 செவன்னு. ஏய், பொய் சொல்ற, அவரு கருப்பா இருக்காரு. டேய், நானே ஐயோ பாவம், ஒரு மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொன்னேன்டா. சரி, அதை விடு. அவர் எப்படி இருந்துட்டு போறாரு? போயா. டேய், ஆனந்தத்தை நான் காட்டட்டா? என் கூட தியேட்டருக்கு வா. டேய், வேணாண்டா. டேய், சும்மா ஒரு டைம் வந்து பாரு. அதுக்கப்புறம் நீயே எனக்கு தியேட்டருக்கு கூப்பிடு. அங்க என்னெல்லாம் இருக்கு தெரியுமா? என்ன இருக்கு? டேய், 2.5 மணி நேரம் ஜாலியா இருக்கலாம்டா. ஜாலியா இருக்கலாமா? அப்புறம் ஜிகி 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 டான்ஸ் ஆடலாம்டா. நிஜமாவா? பாத்தியா, உண்மையான ஆனந்தம் வந்துருச்சா? ஆமாடா. டேய், கேட்கும் போதே கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. தியேட்டருக்கு போலாமா? ஏய், இங்க பாரு, நான் சும்மா நீ கூப்பிட்டுறதுக்காண்டி தான் வரேன், சரியா? நீ இதை பெருசா எடுத்துக்கிட்டு நான் தப்பு பண்றேன்னு சொல்லிட்டு எங்க வீட்டுல நீ சொல்லி கொடுத்துட கூடாது. சரிடா, சும்மா வாடா. ஒரு டைம் என் கூட வந்து பாரு, அதுக்கப்புறம் ஜாலியா இருப்பேன். போலாமா? சரி, வா போலாம். தியேட்டருக்கு போறோம் ஜாலியா லல்லலா. தியேட்டருக்கு போறோம் ஜாலியா லல்லலா. பாட்டு பாடுவோம், ஆட்டம் ஆடுவோம், பாட்டு பாடுவோம், ஆட்டம் ஆடுவோம். வரட்டா? பேசலாவே பேராவே, கெட்ட வார்த்தை ஒன்றாவே பேசாவே. பேசலாவே பேராவே,
இருக்காங்க? அவரோட வீட்ல ஒரு மாங்காய் இருக்கு தெரியுமா? ஆமா இருக்கு. அந்த மாங்காவே நைஸா போய் பறிச்சு உப்பு மிளகாத்தூளையும் போட்டு அத அப்படியே தின்ன பாரு. அது தின்னா முடி வந்துருமா? அப்படியா? முடி வந்துருமா மாங்காய் தின்னா? அது வந்து நம்ம வீட்ல வாங்கி தருவாங்கல்ல. ஆமா. அந்த மாங்காய் தின்னா வளராது. அப்படியா? திரு தின்னா வந்துருமா? அப்ப வாடி போலாம். என்ன அதுக்குள்ள வரமுட்டே? நீ எனக்கு முடி வளரண்டி, வாடி போலாம். நான் உன்னை நல்ல பிள்ளைன்னு நினைச்சேன். சரி நீ வாடி போலாம். சரி அடுத்து பக்கத்துல அந்த ஸ்பர்ஜன் போசங்கள் இருக்காருல்ல? ஆமா. அவரோட வீட்ல சப்போட்டா பழம் இருக்கா? சப்போட்டா பழமா? ஆமா. அதையும் தின்னுமா? அது தின்னா என்ன வரும்? அது தின்னா ஒண்ணும் வராது. அது சும்மா தின்னும். சரி வாடி போலாம். ஏய் 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 சாபு 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 எங்கடா போன? சும்மா கத்திக்கிட்டே இருக்க. டேய் சாபு, அன்னைக்கு நம்ம சினிமா பார்க்க தியேட்டருக்கு போனோம்ல? ஆமா. டேய் இன்னொரு டைம் அதே மாதிரி போலாமா? புடிச்சு போச்சா? ஆமா. எப்படி ஜிகி 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 ஜிகி. டேய் சொல்றா, ஒரே இடத்துக்கு போய் ஆனந்தம் கொள்ள கூடாதா? வேற வேற இடத்துக்கு போலாம். இன்னைக்கு நான் ஒன்னு சொல்லி தர போறேன். என்னதுடா? டேய் புகை விடுவது பாத்திருக்கியா? புகையா? ஆ புகையா? புகையா? நாளைக்கு எப்படா புகையா? புகையா? டேய் காமெடியில பண்ணாடா. வரியா? புகை விட்டு பாப்போம். டேய் அன்னைக்கு சினிமாவுக்கு போனதாவது ஆட்டோ பாட்டோ கொண்டாட்டோடு விசில் அடிச்சு ஜாலி பண்ணிட்டு இருந்தோம். ஆனா புகை விடுறதுனா என்னன்னு தெரியாதடா. டேய் சினிமா கூட நல்லா இருக்காடா. அப்படியே வாயில வச்சு இழுத்துக்கிட்டு ஒரு ஊது ஊதுன்னு வச்சுக்கங்க. ஊதுவோமா ஊதுவோமா ஊதுவோமா? அப்படியே ரவுண்ட் ரவுண்டா வரும்டா. ரவுண்ட் ரவுண்டா ரவுண்ட் ரவுண்டா பார்க்கிறதுக்கே அழகா இருக்கும். டேய் எக்கவ கட் பண்றா. சும்மா என்னடா பேச்சு? டேய் நீ சொல்றதெல்லாம் புதுசா இருக்குடா. டேய் எனக்கு தெரிஞ்சு போச்சு. உனக்கு இப்பமே ஆசை வந்துட்டு. அப்படிலாம் இல்ல. அதுதான் மூணு டைம் கேக்குறேன். நான் சும்மா தான் சொன்னேன். சரி வா போயிட்டு அது வாங்கி புகையா விடுவோம். ரவுண்ட் ரவுண்டா. அதுக்கு ரவுண்ட் ரவுண்டா ஒரு கிளாஸ்ல ஊத்தி உள்ள ஊத்துறன்னு வச்சுக்கங்க. இது என்னடா புதுசா கிளாஸ்? சலத்தின் மேல் அசைவாடுவது போல இருக்கும்டா. எப்படி? ஜாலியா இருக்கும். ஊத்துறியா? நீ தான் ஊத்தணும், நான் ஊத்த மாட்டேன். டேய் டேய் ஒரு பாட்டை பாடிக்கிட்டு ஊத்தி முடிச்சிருவோமா? தாடி போய் பீடி வந்தது டும் 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 டும்மக்கா. பீடி போய் குடியும் வந்தது டும் 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 டும்மக்கா. டுமுக்கா. பீடியும் குடியும் சேர்ந்து கலக்கி. மூக்க கடிக்காதடா. டேய் எப்படி இருந்துச்சு? நல்லாதான் இருந்துச்சு. இன்னொருக்க பாடுமா? பாடுவோம். தாடி போய் பீடி வந்தது டும் 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 டுமுக்கா டுமுக்கா. பீடி போய் குடியும் வந்தது டும் 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 டும்மக்கா. இந்த பாட்டு நீ எனக்கு முன்னாடி சொல்லி தரவே இல்லடா. இந்த லைன் மட்டும் சேர்ந்து போடு. பீடியும் குடியும் சேர்ந்து கலக்கி. அடியே ராக்கி, அடியே ராக்கி. என்ன ராக்காயி? என்னடி பீடி சாப்பிட்டா முடிவதுன்னு சொன்ன வரவே இல்லை பாரு. அடியே உன் பேச்ச கேட்டு நான் மாங்காய் பீடி தின்ட்டேன்டி. எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா செருப்பு கட்டி அடிப்பாங்கடி. போடி போடி, நான் இனிமேல் உங்களை சேரவே மாட்டேன்டி. போடி, எங்க அம்மா நல்லதா சொல்லி கொடுத்தாங்க. ஆனா நீ கெட்ட கெட்ட பழக்கமா சொல்லி கொடுக்கடி.
செய்யக்கூடாது. நம்ம கடவுள் பிள்ளை இதெல்லாம் செய்யக்கூடாதுடி. அதாவது கடவுள் வந்து நம்மளை படைச்ச தெய்வம்டி. இல்லடி, நம்ம கடவுள் தான் நம்மளை படைச்சாரு. கடவுள் தாண்டி நம்மளை படைச்சாரு, எங்க அம்மா சொல்லியிருக்காங்க. ஆமாடி, நீ என் கூட சர்ச்சுக்கு வா ஒரு நாள், நம்ம போவோம். நீ ஒரு நாள் என் கூட வாடி, உனக்கே தெரியும். சரி வாடி, சர்ச்சுக்கு போலாம். என்ன பாட்டி? சொல்லு பாட்டி. சொல்லுங்க பாட்டி. இந்த இப்போ நடந்துட்டு இருந்த எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிட்டே தான் இருந்தேன். என்னது கேட்டுக்கிட்டா? ஐயோ பாட்டி பாட்டி, எங்க வீட்ல மட்டும் சொல்லி கொடுத்தேன் பாட்டி. சரி சரி, நீதான் திருந்திட்டேன்னு சொன்னியப்பா. என்ன பாட்டி? நான் பேசுறது ஏதோ கேட்கலையோ? இன்னொருக்கா பேசுங்க பாட்டி. நான் திருந்திட்டேன்னு நீ சொன்னியப்பா. நான் எதுவுமே சொல்லல பாட்டி. அப்படியா பாட்டி? சொல்லு சொல்லு. பாட்டி என்னை இவன் தான் பாட்டி கெடுத்துட்டான். நீ என்னமோ யோக்கிய மாதிரி பேசுற. ஏய், மொரட்டைய கூப்பிட்டதுக்கு ஆளு கோல்கட்டு விளம்பரத்துக்கு வந்த மாதிரி பல்லை இழுச்சிட்டு வந்துட்டியடா. பாட்டி இவன் பொய் சொல்றான். அன்னைக்கு என்னைய முதல் நாள் தியேட்டர் கூட்டு போனது இவன் தான். எனக்கு பீடி தண்ணி எல்லாரையும் பழகி விட்டது இவன் தான். அப்படியெல்லாம் ஒருத்தர் ஒருத்தர் குற்றம் சொல்லக்கூடாது. குற்றம் சொல்லுறது யாரோட பழக்கம் தெரியுமா? யாரோட பழக்கம்? பிசாசு. பிசாசா? பிசாசு யாரு? எனக்கு தெரியும்டா, அது நீதாடா. டேய், நான் பெரியவன்ட்ட பேச குறுக்க பேசாத. சரி விடு. டேய் பெரண்டிகளா, நான் சொல்றத கேளுங்கடா, என்னால பேச முடியலடா. சொல்லு பாட்டி. ஏய், நம்ம ஒருத்தர குத்தம் சொல்ல கூடாது. நம்ம ஏசப்பா பிள்ளைங்க. சரி. அவன் இப்படி சொன்னா, இவன் இப்படி சொன்னான்னு செஞ்சு சரி. உனக்கு அறிவு எங்கடா போச்சு ராமு? ஐயோ, சரி, நம்ம எல்லாரும் ஏசப்பா பிள்ளைங்களா மாறுவோமா? சரி பாட்டி, இவன் மாற மாட்டானே. டேய், அதெல்லாம் நானும் மாறிப்பேன்டா. எப்படி மாறுவ நீ? இந்த இப்படிதான். பாத்தீங்களா பாட்டி இவன் எப்படி கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு? பாட்டி பாட்டி, உங்களுக்காண்டி பண்ணல பாட்டி, அவனை சும்மா கலாய்க்கிறதுக்காண்டி பண்ணேன். ஏய் பேராண்டி, இந்த வேலையெல்லாம் விட்டுருப்பா. ஏசப்பா நம்ம மேல எவ்வளோ அன்பு வச்சிருக்காரு. நம்மளுக்காண்டி அவரோட ஜீவனையே கொடுத்திருக்காருப்பா. அவரை போய் நீங்க இப்படி மனசு கஷ்டப்படுத்துதீங்கல்ல அப்பா. என் அப்பா இப்படி பண்ணுதீங்க. சரி பாட்டி, நான் இனிமே பண்ண மாட்டேன் பாட்டி. பாட்டி, நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்லி தரட்டுமா? சொல்லுங்க. நீங்க பீடி குடிக்கிறது, சிகரெட் அடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, இன்னும் நிறைய திருடு பொய் இதெல்லாம் சந்தோஷம் நினைச்சுதானே பண்றீங்க? ஆமா பாட்டி, ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு பண்ணுவோம். அதெல்லாம் சந்தோஷமே இல்ல பேராண்டிகளா. அப்புறம் வேற என்ன பாட்டி சந்தோஷம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீ உள்ளத்துல ஏத்துக்கிட்டனா, அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் இந்த உலகத்திலேயே இல்ல. அப்படியா? ஆமாடா பாட்டி, நானும் அந்த பாட்டுல பாடி இருக்கேன் பாட்டி. பாடி இருக்கியா? வெறுமனே வாயில இருந்து பாடக்கூடாது, உள்ளத்துல இருந்து அந்த சந்தோஷத்தை நம்ம வெளிப்படுத்தணும்.
அது எப்படி? நீ ஏசப்பாவை ஏசப்பா ஒரு தடவை என் கூட பேசுங்க, என் உள்ளத்துல வாங்க, நான் நிறைய தப்பு பண்ணிருக்கேன், எல்லாத்தையும் மன்னிச்சிடுங்க நீ ஏசப்பா கிட்ட கேட்டனா ஏசப்பா அந்த சந்தோஷத்தை உன் உள்ளத்துக்குள்ள தந்துருவாரு பேராண்டி. சரி பாட்டி. இந்த பாட்டியா பாட்டி இந்த வயசான காலத்துலயும் இப்படி சந்தோஷமா இருக்கணும்னா அது காரணம் என்ன தெரியுமா? ஏசப்பா மட்டும்தான். நீயும் அவரை பிடிச்சுக்கோ சரியா? சரி பாட்டி. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஏசப்பாவை பிடிச்சுக்கிட சொல்லி சொல்லிட்டு வந்துடுறா. சரி பாட்டி. பாட்டி சொல்லுடா பேராண்டி. இந்த உலகத்துல எல்லாரும் இந்த செல்லு போன்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? ஆமா ஆமா. அதுக்கு நல்லா மூழ்கி கிடக்குறாங்க பாட்டி. நானும் பார்த்திருக்கேன்டா பேராண்டி. அதுக்காண்டி ஒரு பாட்டு பாடலாம்னு நான் நினைக்கிறேன் பாட்டி. கண்டிப்பாடா, நீ பாடு, உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் சொல்லி கொடு சரியா? நம்ம எல்லாரும் பாடலாமா? பாடலாமே. பாடுவோமா? பாடலாம். செல்லு போன்னு உலகத்தையே கலக்குது கலக்குது, அது பல்லு போன கிளவி கூட சிரிக்குது சிரிக்குது. செல்லு போன உலகத்தையே கலக்குது கலக்குது, அது பல்லு போன கிளவி கூட சிரிக்குது சிரிக்குது. சொல்லு போன உலகமே தான் தெரியுது. எல்லாரும் கைதட்டி உற்சாகப்படுத்துறோம். ஆமா, நம்முடைய கிங் ஆஃப் சியோன் திருச்சபையில இந்த விபிஎஸ் நேரங்களில் இந்த மாதிரி பப்பட்ஸ் எல்லாம் காட்டுவோம். அது மாத்திரமில்ல, நம்முடைய சபையில இருந்து இந்த பொருட்கள்லாம் வாங்கி வச்சிருக்கோம். நம்ம சபையில இருந்துங்க சொல்லதை விட ரோஹித் ஜெனிஸ் கிருபா அவங்க வீட்டுல இருந்து அந்த பொம்மையெல்லாம் என்ன செஞ்சிருக்காங்க, வாங்கி வச்சிருக்காங்க. அதை அப்போ செஞ்சு காட்டுவாங்க நம்முடைய சபையிலையும். இன்னைக்கு நம்ம எல்லா வெளியூர்ல இருந்தெல்லாம் வந்திருக்கனால அவங்க மத்தியிலையும் இன்னைக்கு செய்து காட்டியிருக்காங்க. திரும்பவும் ஒரு முறை அவர் உற்சாகமா கைதட்டி உற்சாகப்படுத்துவோம். சரி, சொல்லுங்க. அப்படியே பண்ணுங்க.